அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக கூறப்படும் நிலையில் அதிமுக எம்பி தம்பிதுரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். கடந்த வாரம் டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என இபிஎஸ் கூறிய நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அமித்ஷா தெரிவித்திருந்தார். இச்சூழ்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை சந்தித்து பேசினார். ஓசூர் அருகே ஜூஜுவாடியில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள செக் போஸ்டை சேவை சாலைக்கு மாற்றுமாறு நடவடிக்கை எடுக்குமாறு நிர்மலா சீதாராமனை தம்பிதுரை கேட்டுக் கொண்டுள்ளார். தம்பிதுரையின் இந்த சந்திப்பு புகைப்படத்தை நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் என்றும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டு மீண்டும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். கட்சிக்கு ஏன் தொடர் தோல்விகள் என சிந்தித்தால் கட்சியின் ஒற்றுமை, கூட்டணி பலம் ஆகியவற்றின் தேவை புரியும் எனவும் இதனை எடப்பாடி பழனிசாமி செய்வார் என நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசை, பாஜக அரசை நீங்கள் கூட்டணி அமைப்பது என்பது மிகச்சிறந்த புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் 40 பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 பாராளுமன்றத்திலும் திமுக வெற்றி பெற்றாலும் அதனால் என்ன பயன்? அவர் நிச்சயமாக தொண்டர்கள் விருப்பத்துக்கு மாறாகவோ மக்கள் நலனுக்கு விரோதமாகவோ செயல்பட மாட்டார். வெற்றியை பெறுவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். மேலும் ஒற்றுமையுடன் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல மத்தியில் ஆளும் பாஜகவுடன் இணைந்து பலமான கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை கொட்டி தீர்த்த காட்சிகள் தான் இவை. மன்னார்குடியில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேரன்குளம், நெம்மேலி, காரக்கோட்டை, பெருமங்கலம், பாமணி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் தாழையூத்து, தச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திடீர் மழையால் குளுமையான சூழல் நிலவிய நிலையில் தாழையூத்து பகுதியில் மதுரை சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகனங்கள் குறைந்த வேகத்தில் சென்றன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான திருமங்கலம் நகர், பாண்டியன் நகர், வடகரை, கரிசல்பட்டி, கற்பக நகர், காமராஜபுரம், செங்குளம் பகுதிகளில் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் பொத்ராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி, மகாராஜபுரம், கோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான அத்திக்கோயில், புள்ளவக்கல் அணை, கோவிலாறு அணை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பகல் நேரத்தில் வெப்பம் நிலவிய நிலையில் மாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஏரிச்சாலை, பியர்ச்சோலா சாலை, கல்லுக்குழி, கவி தியாகராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மழை காரணமாக குளுமையான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். தமிழ்நாட்டில் 5ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், திருப்பூர், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும் 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் 3ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 5ஆம் தேதி கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது.
திருநெல்வேலி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் 4ஆம் தேதியன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஏப்ரல் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஏப்ரல் 5ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.